அரசு ஊழியர்கள் நலன் பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என்று தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். இதனுடைய பின்னணி என்ன? அரசு ஊழியர்களை ஒடுக்கிய கபட வேடாதாரி பழனிசாமி அரசு ஊழியர் நலன் பற்றி பேசலாமா, அரசு ஊழியர்கள் திமுக பக்கம்தான் நிற்பார்கள் என்பதை தேர்தல் வரலாறு சொல்லும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தற்பொழுது இது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது போல இருக்கிறது என்றும், சசிகலா காலில் ஊர்ந்து சென்று முதல்வர் பதவி வாங்க முடியும் என அரசியலில் PhD பட்டம் பெற்ற பழனிசாமி கபட வேடாதாரி என்று பேசலாமா என்று ஒரு காட்டமான அறிக்கையை அமைச்சர் வெளியிட்டிருக்கார். அரசு ஊழியர்கள் தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள அறிக்கையை மொட்டை காகித அறிக்கை என சொல்லியிருக்கிறார் பழனிசாமி. மொட்டை காகித அறிக்கை என்றால் அதை எப்படி பத்திரிகைகள் பிரசுரிக்கும், டிவி சேனல் செய்தி வெளியிட்டு இருக்கும் என்ற அடிப்படை கூட தெரியாமல் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். மொட்டை காகித அறிக்கை என்றால் அது அதிமுக என்பதுதானே உலக வரலாறு என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கார். இது தொடர்பாக ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய அதிமுக வரலாறு காலத்தில் அரசு ஊழியர்கள் குறித்த பல்வேறு விமர்சனங்களை இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கபட வேடாதாரி பழனிசாமியும் அதிமுகவையும் அரசு ஊழியர்கள் நம்ப மாட்டார்கள் என்றும், அரசு ஊழியர்கள் பக்கம் நிற்பதுதான் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது திமுக தான் என்பதை அரசு ஊழியர்கள் அறிவார்கள் என்றும் தற்போது அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தகவலுக்கு நன்றி கோகுல்.